தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த புதன்கிழமைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். புதன்கிழமை என்றால் சூசேப்பர் நாள். நான் சூசேப்பர் ஆலயம் எண்ணூரிலிருந்து இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். சூசேப்பர் ஜெபத்தில் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் உற்சாக உறவினர்களை உங்கள் குடும்பம் அபிஷேக குடும்பமாக வழி நடத்துவாராக. இறை வார்த்தையோடு தொடங்குகிற திருப்பாடல் 18வது திருப்பாடல் 32வது வார்த்தை. பைபிள் தான் எடுத்து பாருங்க. 18:32. என் வழியை பாதுகாப்பானதாக செய்தவரும் அவரே. இந்த திருப்பாடல் தாவீது அரசர் எவ்வளவு இக்கட்டுகளை எழுதுகிற பொழுது இதோட பின்பலம் என்னன்னா, வாழ்வில் வந்த இக்கட்டுகள் அதை ஆண்டவர் வெற்றியாய் மாற்றி வைக்கிறார். அந்த வரலாறு தான் திருப்பாடல். வாழ்வில் வந்த சவால்கள் அதை ஆண்டவரிடம் கொண்டு வந்த போது, அதை முறைப்படுத்துகிற போது ஆண்டவர் அதை பாதுகாப்பான முறையாய் செய்கிறார். சவாலில் வெற்றி. எதிர்கொண்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பை தூதர்களை அனுப்புவாருங்க அவர்கிட்ட வரும் பொழுது. தாவீது இந்த வெற்றியை தொடர்ச்சியாக, அந்த வெற்றியின் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அனுபவித்தவராக. அப்போ இந்த ஆண்டவரிடம் வரும்பொழுது நீயும் நானும் அந்த வெற்றியை அனுபவிக்கலாம், வாழலாம். அதான் வார்த்தை சொல்லப்படுகிறது, என் வாழ்க்கையின் என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. ஒரு அரசராய் மாற்றி இருக்கிறார். யார் அவர்? அவர் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன். அவர் அழைக்கப்படுகிறது யார்? அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன். ஆனால் அரசனாய் மாறுகிறார். அந்த மாற்றம் என்பது அப்படி நடந்துடல. ஏகப்பட்ட போராட்டம். அவருடைய வாழ்க்கையே வாழ முடியாத அளவுக்கான சவால்கள் இருந்தது. சவுல்கிட்ட இருந்து அவ்வளோ பிரச்சனைகளை அவர் அனுபவித்தார். ஆனால் இந்த இறைவன் பாதுகாத்தார். இந்த இறைவன் அவரை வழி நடத்தினார். அப்பனா சவால்கள் இருக்கிற உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு, உங்களுடைய வாழ்க்கையை இந்த இறைவன்கிட்ட கொண்டு வரும்பொழுது தாவீது இந்த பாடல் வழியா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை பாதுகாத்தார், என்னை உயர்த்தினார், அந்த வெற்றியை தொடர்ச்சியா எனக்கு கொடுத்தார். எனவே நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும், தாவீது சொல்கிறார், நீங்களும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர் பாதுகாப்பார். அவர் வெற்றியை காணும்படி செய்வார். அவர் அபிஷேகங்களை காணும்படி செய்வார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நிற்கும்படியாய் செய்வார். நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மை துதிக்கிறோம். நன்றி அப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக ஆராதிக்கிற ஆண்டவரே, நன்றி அப்பா. எனவே ஆண்டவர்களே, இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாருங்க. இன்றைக்கு புதன்கிழமை சூசேப்பர் நாள். இன்றைக்கு நாளுக்குரிய நற்செய்தி யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 17 to 30 வரை எடுத்து வாசிச்சுட்டு வேணா தொடர்ந்து இந்த காணொளி பாருங்க. யோவான் நற்செய்தியில குறிப்பாய் எப்படி தொடங்குனா, தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருந்தது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருப்பார். யோவான் நற்செய்தி முழுமையுமே கடவுளை வாழ்க்கை தருபவராக சித்தரிக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்க்குற மனுஷங்களாம் நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க, எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. ஓ சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள் மா, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா தங்கச்சி, வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. எல்லாம் கெட்டதுன்னு சொல்ல வரல. எது உண்மை என்பதை ஆய்ந்து பார்க்கணும். ஏனென்றால் எந்த நோக்கத்தாய் சொல்லுகிறாங்க, ஒன்று சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க உங்களை பத்தி என்ன பேசுனாங்க, சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போய் என்ன பேச போறாங்க உங்களுக்கு தெரியாது நண்பர்களே. வாயில் வருகிற வார்த்தைகளை மட்டும் வைத்துக் கொண்டு மனிதர்கள் இடைபடாதீர்கள். இறை ஞானத்தால் மட்டும்தான் அவர்களை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ என் வாழ்க்கைக்காக யோசிப்பவர் யார் என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இவனா ஒருத்தர் நம்பவே முடியலன்னா நான் யாரை நம்ப முடியும் என் வாழ்க்கையிலனா? நற்செய்தியோ நற்செய்தி சொல்லுகிறது, வாழ்க்கை தருபவரும் கடவுள் தான். நீ மற்றவர்கள் நம்புவதை விட மற்றவர்களுக்கு வாழ்க்கையை கொடு. மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவனாய் இருப்பதை விட நீ அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய மகனாயிரு. எப்படிலாம் வாழ்க்கை தந்த வார்த்தையை பாருங்க. தொடர்ந்து சொல்றேன் பாருங்க. யோவான் நற்செய்தியில, யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 10வது வார்த்தையில, வாழ்வு தரும் தண்ணீராக ஆண்டவர் சித்தரிக்கிறார். வாழ்க்கை தருகிற ஒரு தண்ணீராக கடவுள். அடுத்தது பாருங்க, யோவான் நற்செய்தி 6:48 வாழ்வு தருகிற வார்த்தைகளாக. அந்த வார்த்தையை படிக்கும் போதுதான் ஆசீர்வாதங்க. ஒரு சும்மா சொல்றேன், அப்படி லாஜிக்கா சொல்றேன், நான் செய்யறத சொல்றேன். டெய்லி ஜெபமாலை படிங்க, நான் சொல்லுவேன்னு மட்டும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். டெய்லி தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு அதிகாரம் குறைஞ்சது. டக்குன்னு எந்திரிச்ச உடனே ரொம்ப லைட் போட்டால் கூட டக்குன்னு கண்ணெல்லாம் தெரியாது இல்லைங்களா? தூங்கிட்டு அவ்வளோ நேரம் மூடிட்டு இருந்த கண் அல்லவா,
ஆனால் பைபிள் எடுத்து வச்சு நான் டக்குன்னு பக்கத்தில் சுவிட்ச் இருக்கும், டக்குன்னு லைட் போட்டுட்டு பைபிள்னா டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம், அந்த அதிகாரம் படிக்காமல் போகிற நாள் வேறு மாதிரி இருக்குது, அந்த பைபிளை படிச்சுட்டு போகிற நாள் வேறு மாதிரி இருக்குது. ஒரு அதிகாரம், அப்புறம் அந்த காலைல முடியறதுக்குள்ள ஒரு ஜெபமான பிளஸ்ஸிங்காக இருக்குங்க அந்த நாள். அதான் யோவான் செய்தியார் சொல்லுகிறார், அந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை படிங்க, கட்டுகள் விலகும், உங்கள் வீட்டில் அபிஷேகம் நடக்கும். பைபிள் எடுத்து வாசிச்சிருங்க. நான் வார்த்தையான இறைவன், இந்த வார்த்தை தான் மனு உருவானா, அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கிற போது விடுதலை. அது பாருங்க வார்த்தை. அடுத்துக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து சொல்கிறேன். யோவான் செய்தி 6:48 வாழ்வு தருகிற உணவாகவே அவர் வருகிறார். பிறந்தது மாட்டு தொழுத்துல, அந்த மாடு உணவு தின்கிற அந்த இடத்துல. மரித்து போனது உணவாக, அவர் ராவு உணவுல சொல்லுகிறார், இதோ என் உடல், இதோ என் ரத்தம். அந்த உணவாக மறிக்கிறார், உணவாக மறைகிறார். அப்போ உனக்கு தேவைன்னா நீ ஆண்டவர்ட்ட வா, அவர் உனக்கு உணவு தரும் அப்படின்னா உன்னை பாதுகாப்பார். அடுத்தது பாருங்க யோவான் செய்தி 10:10 வாழ்வு தருகிற ஆயனாக, நல்லாயன் நானே, உன்னை வழிநடத்துபவராக ஆயன் என்பவர், பாதுகாப்பவர் ஆயர் என்பவர், உன்னை பத்திரப்படுத்தி வைப்பவர் ஆயர் என்பவன், உனக்கோடு இருப்பவர் ஆயர் என்பவன், வாழ்வு தருகிற ஆயராக. யோவான் செய்தி 8:12 வாழ்வு தருகிற ஒளியாக. கண் இல்லைன்னா இருட்டு விடும். இந்த மின் விளக்குகள்லாம் இல்லைன்னா இந்த ஆராதனை எடுக்க முடியாது. ஆக அந்த ஒளி என் பாதையை காட்டுகிறது என்றால் அது கடவுள் என் பாதையை காட்டுகிறார். எனவே ஆண்டவர் வாழ்க்கை தருகிறாருங்க. உடைஞ்சு போன பிள்ளைகளே, குடும்ப கஷ்டத்தில் இருக்கிற கவலையோடு இருக்கிற பிள்ளைகளே, வாழ்க்கை தருகிறார். சொல்லிப்போம், நன்றி அப்பா. ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. வாழ்க்கை தருகிற நன்றி அப்பா, ஆசீர்வதிக்கிற நன்றி, ஆண்டவரை வழி நடத்துகிற நன்றி ராஜா. அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க நற்கரணை ஆண்டவரை. எனவெல்லாம் விண்ணப்பங்கள் பிள்ளைகள் அனுப்புகிறாளோ அப்பா, உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இந்த ஆறுதல் நம்பிக்கையோடு கமெண்ட் மூலமா அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஓ இயேசுவே நற்கரணை ஆண்டு உங்க பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். வல்லமையான இறைவன் உங்களுக்கு வெற்றியை தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அப்பா, உங்கள் பெயரில் இந்த பிள்ளைகள் அபிஷேகமாய் வாழ்வார்களாக. இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. தலை வணங்கி வாழ்வின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.